நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். मोतीलाल सेठ, बोलिए बोलिए। मैं रामकृष्ण बोल रहा हूँ। ये स्वीट है ना, मैसूर पाक? हाँ, ओके, 25 kg। ठीक है, घी। हाँ, அடுத்த வாரம் நான் அனுப்புறேனே. அது ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஏய், அடுத்த வாரம் நானே அனுப்புறேன்னா ஹிந்தில எப்படிடா சொல்றது? அது வந்து மாமா ஹிந்தில நீ சொல்றதுக்குள்ள நான் பாம்பேக்கே போயிட்டு வந்துருவேன். ஏமா, அடுத்த வாரம் நானே ஸ்வீட் அனுப்புறேன்னு சொல்றதுக்கு ஹிந்தில எப்படிமா சொல்றது? अगले हफ्ते मैं भिजवा दूंगा। अगले हफ्ते मैं भिजवा दूंगा। करेक्ट। अच्छा। मालूम है मेरे को। साहब, आप तमिल बोलो ना। मुझे हिंदी थोड़ा थोड़ा मालूम है ना। अच्छा, नमस्ते। அப்பா பேசுறல ஹிந்தி. நீ பேசுறதா ஹிந்திடா, அவ்வளவுதான். அப்பா, இந்தாங்க மாத்திரை. என்னமா மாத்திரை இது? அப்பா உங்களை 2 மாசத்துக்கு டாக்டர் சாப்பிட சொல்லிருக்காரு. ஐயோ, மாத்திரை உடம்புக்கு ஒத்துக்காதுமா. வெறும் பிளாசிபோ எஃபெக்ட் அது. பிளாசிபோ எஃபெக்ட்னா? நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். ஹிந்தினா டக்குன்னு பதில் சொல்லிடுவே. இது இங்கிலீஷ்மா, இங்கிலீஷ். அண்ணா. ஓகே. அம்மா, நாம மாத்திரை போட்டுண்டா நமக்கு உடம்பு சரியாயிடும் மனசுல ஒரு நினைப்பு வரும் இல்லையா? ஆமா. அதுதான் நம்மள குணமாக்குறது, மாத்திரை இல்ல. ஓ. இதை எத்தனையோ சைக்காட்ரிஸ்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுதான் பிளாசிபோ எஃபெக்ட். ராமகிருஷ்ணா, நீ சைக்கியாட்ரிஸ்ட்னு சொன்ன உடனே நம்ம ஸ்ருதிய பார்க்க வந்த மாப்பிள கௌதம், அவன் ஞாபகம் வருதுடா. என் குருநாதர் நடராஜ ஐயரோட கொள்ளு பேரன். ஸ்ருதிக்கு நல்ல வரன் அமைஞ்சதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா திடீர்னு அவனே வந்து ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்பா, அதுக்கெல்லாம் போய் ஏன்பா நீங்க கவலைப்படுறீங்க? ஊர்ல மாப்பிள்ளைக்கா பஞ்சம். ஸ்ருதிக்கு வேற கோவில்ல பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேள். அருமையான மாப்பிள்ளை கிடைப்பான், நீங்க கவலைப்படாதீங்க. ராமகிருஷ்ணா, நீ எல்லாத்துலயும் பாசிட்டிவா இருக்க. என்னால அது முடியல. சரி, அன்னைக்கு வந்தவரே வர சொல்லு. வேற ஒரு வரனை பார்த்து ஸ்ருதி கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சுடலாம். சரிப்பா. அப்பா, ஸ்ருதிக்கு நீங்க மாப்பிள்ளை வெளியில தேட வேண்டாம், அவளே தேடிண்டா. என்ன சொல்ற? ஸ்ருதி தேடிண்டாளா? ஏன் ஸ்ருதி, நீ குனிஞ்ச தலை நிம்மற மாட்ட, நீ தேடிண்டியா? இதுக்குத்தான் குனிஞ்ச தலை நிம்மறாம போற பொண்ணை நம்பவே கூடாதுங்கிறது. அப்பா, நம்ம ஆத்து பொண்ணு கிட்டத்திலேயே அழகான பையனை புடிச்சுட்டா. கிட்டத்திலையா? யாருமா அது? உங்களுக்கு அந்த பையனை நன்னா தெரியும், நீங்க தினமும் பாத்துட்டு இருக்கேள். என்னம்மா சொல்ற? ஏதோ புதிர் போடுற. தினமும் பாக்குற ஆளா? யாரா இருக்கும்? தினமும் வர்றது பால்கார பாண்டி தான். ஸ்ருதி பால்கார பாண்டியவா லவ் பண்றா? ஐயோ, இருக்கும். அவதானே தினமும் போய் பால் வாங்குறா. பாண்டி, உனக்கு அடிச்சதா யோகம். ராஜமணி, சஸ்பென்ஸ் போதும், யாருன்னு சொல்லுங்க. சொல்றேன், இங்க வா. வெக்கத்தை பாருங்க அவனுக்கு. ஹர்ஷா, ஒன்னும் தெரியாத கல்லூரி மங்க மாதிரி நிக்கிறானே இந்த பிள்ளையண்ணாதான். இவனா? அட பாவி, ஹர்ஷாவா? மணி, நம்ம ஹர்ஷாவா? எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை சொல்லிட்டேம்மா. இந்த எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அரச மரத்தை பக்கத்துல வச்சுட்டு நிழலுக்காக ஊரெல்லாம் தேடிண்டே இருந்திருக்கோம்.
ராஜி தன்னுடைய அடியாள அத்தோட மடக்கி போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாளே. நாம மகாபாரத சகுனின்னா அவ ராமாயண கூனியா இருக்காளே. ராஜிமா, நீ இதுவரைக்கும் என்கிட்ட சொன்ன நியூஸ்ல இதுதான் பெஸ்ட் நியூஸ். ஆமாப்பா, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம், மறு பேச்சே வேண்டாம். ஹர்ஷா தான் நம்ம ஆத்துல எல்லார் மனசுலயும் ஸ்ரீராமர் மாதிரி இடம் பிடிச்சிட்டானே. ம்ஹும். அந்த கோதண்டராமன் சீதா பிராட்டிய கைப்பிடிக்க ஒரு சிவதனுஷ மட்டும்தான் உடைச்சான். ஆனா நீ ஹர்ஷா, இந்த ஆத்துல உடைஞ்சு போன பல பேரோட மனச ஒட்ட வச்சு தெம்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கடா. அதனால உன்னை ஸ்ரீராமனை விட ஒரு படி மேலேயே சொல்லலாம். அம்மா ஸ்ருதி, உண்மையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. என்னப்பா அப்படி சொல்லிட்டேள்? நம்ம ஸ்ருதிக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, நல்ல குணம் இல்லையா? நம்ம ஸ்ருதி கிடைக்கிறதுக்கு ஹர்ஷா தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஹலோ, யார் கொடுத்து வச்சிருக்கிறோங்கிறத அப்புறமா பட்டிமன்றம் வச்சு முடிவு பண்ணுவோம். முதல்ல ஹர்ஷா முடிவு என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். என்ன துபாய் மாப்பிள்ளை சார், எங்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க திடீர்னு இப்படி கேட்டுட்டீங்க? ஸ்ருதி நல்ல பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த காலத்துல நிறைய சாமர்த்தியம் வேண்டியது இருக்குல்ல. ஸ்ருதி அழகா இருக்கா, அது ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா அழகு வாழ்க்கையில எவ்வளவு நாள் வரும்? சரி, நீ இப்ப என்ன சொல்ல வர? தாத்தா, நான் துபாயில சிட்டி லைஃப்ல வாழ்ந்த பையன். ஸ்ருதி கும்பகோணத்துல ஒரு ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலியில வளர்ந்த பொண்ணு. எதுக்கு இவ்வளவு பீடிக்க போடுற? இல்ல, ஸ்ருதிய பிடிச்சிருக்கா இல்லையா டக்குன்னு சொல்லு. இல்ல தாத்தா, ஸ்ருதிய எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அது பொய்யாயிடும். அப்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. என்ன ஹர்ஷா இது? ஸ்ருதிய பிடிச்சிருக்குன்னு சொல்ல. ரொம்ப ஓவராத்தான் அழட்டிக்கிற. இதுக்கும் தலையாட்டல் தானா? வாய திறந்து சொல்லேடா. பிடிச்சிருக்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. கல்யாண சாப்பாடே போனாலும் பரவாயில்லைன்னு வைராக்கியத்தோட எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியாகணும். நிறுத்துற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, வேற ஒண்ணும் இல்ல, ஹர்ஷா இப்பவே மாப்பிள்ளை முறுக்க காமிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆமா ஸ்ருதி, அன்னைக்கு கரண்ட் போன போது நீ யாதவா மாதவான்னு பாடினியே, அத நம்ம பகவான் மாதவனை நினைச்சு பாடினேன்னு நினைச்சேன் அப்போ. ஆனா இப்ப புரியுது, இந்த துபாய் மாதவனை நினைச்சுதான் பாடி இருக்கேன்னு. அப்பா அப்பா, இந்த விஷயம் அப்புறமா பேசிக்கலாம், ரொம்ப சிரிக்காதீங்கப்பா. ஒண்ணு இல்ல, டாக்டர் சொல்லிருக்காரு நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடாதுன்னு, அதனால தான்ப்பா. டாக்டர்ஸ் கிடக்காடா. ஹர்ஷா தாத்தா, அன்னைக்கு நீ ஏதாவது கேளு நான் தரேன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா தாத்தா. ஆனா இதுவரைக்கும் நீ ஒண்ணும் கேட்கல. ஏதோ ஒரு நாளைக்கு கேப்ப. ஆனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். என்ன? சொல்லுங்க தாத்தா, என்ன வேணும்? ஸ்ருதி, இந்த ஆத்துல ஒரு குட்டி தேவதை, சூதுவாது தெரியாது, கூடுமான வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதான் என் அண்ணா ஆத்மா சந்தோஷம் அடையும். என்ன தாத்தா, எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நான் என் ரத்தம் சிந்தியாது ஸ்ருதியை சந்தோஷமா வச்சு காப்பாத்துவேன். ஏய், என்னடா? என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா?
இல்ல இல்லன்னு சொன்னா நான் உன்னை விட்டுடுவேனா? டேய், எதுக்குடா அப்படி எல்லாம் சொன்ன? ம்? உன்னதான் எதுக்கு அப்படி சொன்ன? விழுந்துற போறேன். டேய், ஏய் சுதி, எதுக்குடா அப்படி சொன்ன? ஏய் தள்ளிடுயா நீ? ஆ? தள்ளிடு. எதுக்குடா அப்படி சொன்ன? தள்ளிடுயா? ஏய் 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 சுதி, ஏய் சுதி, ஹர்ஷா, ஹர்ஷா, கீழே விழுந்துற போறேன். போகுடி. ஹர்ஷா, மேல போ. தூக்கு சுருதி. கைய பிடி, கைய பிடி. ஹர்ஷா, சாரி ஹர்ஷா. பயந்துட்டியா? சாரிடா. சுதி, ஏய் ஏய் சுதி, அழாத. ஏய் 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 சுதி, நான் விளையாட்டு பண்ண. ஏய் நான் சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். ஏய் ஏய் இப்ப எதுக்கு அழுகுற? ஏய் சீரியஸ் ஆகாத. என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணு, ஸ்மைல் பண்ணு. நான் 1 2 3 சொல்லும்போது ஸ்மைல் பண்ணு, சரியா? ரெடி? 1 2 3 ஸ்மைல். ஏய் நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ண, அதுக்கு போய் அழுகுற? சும்மாடா. ஏமாந்தல, நல்லா ஏமாந்தல, உண்மையை சொல்ல. என்ன என்ன பண்ணுவ? புஷ் பண்ண போறியா? புஷ் புஷ் மீ. கம் ஆன், தள்ளி விடு. கம் ஆன், கம் புஷ் மீ. ஏய் தள்ளி விடு, தள்ளி விடு, தள்ளி விடு. கம் ஆன், புஷ் மீ. ஏய் கை கை. கை கை. அந்த கை கொடு. என்ன என்னாச்சு? ஹேய், நான் ஜஸ்ட் ஜோக் பண்ண. ஹேய் இங்க பாரு. டேய் ஜஸ்ட் ஆக்டிங்யா. ஏய் அழாத. என்ன? ஏய் இங்க பாரு, இங்க பாரு. சரி சரி, தபார் தபார். 1 2 3 ன்னு சொல்லுவேன், சிரிச்சணும். ஓகே? 1 2 3 ஸ்மைல். One, 2, 3, smile. 1 2 3 ஸ்மைல். காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. எங்கே பாடு. என்ன நடக்கிறதுங்க? ஓ அதுவா, விஜய் டிவி ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்காக இவளுக்கு டெமோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாவ், சூப்பர் இந்து. இங்க பாரு இந்து, அம்மா பாடின மாதிரியே பாடணும். பாடு. என்னடி இப்படி பாடுற? கொஞ்சம் நல்லா வாயை திறந்துதான் பாட. இவ்வளவு நேரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல. இல்லம்மா, எனக்கு வரல, என்ன விட்டுடு. என்னடி விட்டுடுங்கற? இப்படி எல்லாம் பண்ண உன்னை யார் செலக்ட் பண்ணுவா? நீ கான்சென்ட்ரேட் பண்ணி முதல்ல பாடு. என்ன ஆண்டி இப்படி திட்டுறீங்க? ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணுங்க. அவளை என்கரேஜ் பண்ண நல்லா பாடுவா. இப்படி எல்லாம் திட்டினா நல்லா பாடவே மாட்டா. இந்தோ நீ நல்லா பாடுற, சரியா? அம்மா சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, எதையும் நீ கண்டுக்காத. எல்லாரையும் மறந்துரு. நீ மட்டும்தான் இருக்க, சரியா? ஃபோக்கஸ்டா நீ நினைக்கிற மாதிரி பாடு. இப்ப பாடுவா பாருங்க, பிரில்லியண்டா பாடுவா. கமான் இந்தோ.
கான்சென்ட்ரேட் பண்ணணும். அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி பாடணும். ஓகே? ஓகே. டு யுவர் பெஸ்ட். பாடு. பாடு. இந்து உன்னால பாட முடியும். நல்லா பாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்து உன்னால பாட முடியும். நல்லா பாடு. காற்றில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே. வெரி குட். வாவ் சூப்பர். கலக்கிட்ட இந்து. பாத்தீங்களா? சூப்பர் இந்து. குட் குட் வர்க். இப்போ இப்படி பாடுன? அதானே இப்ப மட்டும் இப்படி சூப்பரா பாடுன நீ. ஏண்டி எவ்வளவு நேரமா நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் பாடாதவ ஹர்ஷா சொன்னதும் இவ்வளவு நல்லா பாட ஆரம்பிச்சுட்ட. எப்பவுமே ஆர்டிஸ்டை என்கரேஜ் பண்ணணும். வாட் a improvement. எக்ஸலென்ட். ரியலி எக்ஸலென்ட். கலைஞர்களை எப்பவுமே புகழணும் ஆண்டி. கலைஞர்களை மனசார புகழ்ந்தாதான் அவங்க கலையில இன்னும் சிறப்பா பிரகாசிக்க முடியும். பெர்னாட் ஷா என்ன சொன்னார் தெரியுமா? Recognition is the key. Recognition is the key that unlocks an artist's creativity. that unlocks an artist's creativity. So, clap. So, Good Indu. Very good. what a movement, yeah. Excellent, yeah. Really excellent. ஏதோ எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்டெப் ஆடிட்டு அதுக்கு என்ன இவ்ளோ அப்ரிசியேஷன்? சின்னது பெருசுன்னெல்லாம் இல்ல. கலைஞர்களை எப்பவுமே புகழணும் ராஜி. கலைஞர்களை நாம மனசார புகழ்ந்தாதான் அவங்க கலையில இன்னும் சிறப்பா பிரகாசிக்க முடியும். பெர்னாட் ஷா என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? Recognition is the key that unlocks an artist's creativity. So, appreciation ரொம்ப முக்கியம். Thank you.